Hi students, welcome to GMAX Tamil. Today we are going to see exercise 1.2 question number 6. If set S has square, rectangle, circle, rhombus and triangle, list the elements of the following subset of S. See the first one, the set of shapes which have 4 equal sides. Here they have given a word 4 equal sides. Look at this, square, rectangle and rhombus. This three has 4 sides, but they are asking us to find the 4 equal sides. So we can start to write subset of S, that is equal sides. So we can write square and rhombus. Only 2 elements are here. See the second one, the set of shapes which have radius. Which have radius? Which have radius? Only circle. Yes, only circle has radius. So subset of S according to this condition, circle. See the third one, the set of shapes in which the sum of all interior angles is 180 degree. Which shape has 180 degree? Square, rectangle and rhombus. Square, rectangle, rhombus, circle. Then what's that? Triangle has the interior angles has sum of the all interior angles has 180 degree. So we can write subset of S according to this condition, sum of all interior angles is 180 degree, which is a triangle. Which is a triangle. And the last question, the set of shapes which have 5 sides. Which shape has 5 sides? Square, rectangle, circle, rhombus, triangle. None of this, right? So it has a null set. Which is a null set here. According to this condition, we don't have any shapes. So we can write it as a null set. First பாருங்க, subset அப்படின்னா உட்கணம்னு பார்க்கணும். சரிங்களா? இங்க சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க செட் எஸ்ல. அதுக்கு உட்கணங்களின் உறுப்புகளை எழுதணும். 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். எது 4 சமம்? 4 பக்கங்கள் ஸ்கொயர் இருக்கு. அதாவது சதுரம், செவ்வகம், சாய் சதுரம் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஆனா இதுல எதெல்லாம் வரப்போகுது பாருங்க, சம பக்கங்கள் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப என்ன எழுதணும்? சதுரம், சாய் சதுரம் அது மட்டும் தான் வரும் இல்லைங்களா? சதுரம், சாய் சதுரம் இது 2 மட்டும் தான் எடுக்க முடியும். அடுத்தது பாருங்க, அடுத்த கொஸ்டின், ஆரங்களை உடைய வடிவங்கள். ஆரங்கள் எதுக்கெல்லாம் ஆரம் இருக்கு? இங்க வட்டம் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? வட்டம். வட்டம் மட்டும்தான் ஆரத்தோட வரும் இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, உட்கணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆக உடைய வடிவங்களின் கணம். 180 டிகிரி எது இருக்கும்? ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணம் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? அதனால இதோட ஆன்சர் என்ன வரும்னா முக்கோணம் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4ல 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். 5 பக்கங்கள் இங்க எதுவுமே கொடுக்கல பாருங்க, சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது எதுவுமே 5 பக்கங்கள் இல்ல. அப்ப இது வெற்றுக்கணம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்ப நல் செட் அப்படின்னு சொல்லலாம். வெற்றுக்கணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம GMAX தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.